பெற்ற தாய் தந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். ஸ்ரீ அதிர்மேஷ் ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் அசோ செல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெறணும் கொள்வது உங்கள் சிவகாசி செல்வ கணேசன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது மார்ச் மாதத்தில் வாகனம் வாங்க சிறந்த நாட்கள் நட்சத்திரங்கள் கொண்ட சுப முகூர்த்த தினங்கள் என்று பார்க்க இருக்கின்றோம். ஆக வாகனம் வாங்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை எதை, வாகனம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போது வாங்க வேண்டும், வாகனம் வாங்க முடியாதவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவினை பதிவிட்டிருக்கின்றேன். ஆக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அசோ செல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வாகனம் வாங்குவது என்பது அதிகப்படியான முதலீடு செய்து வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கின்றது. எல்லாம் உள்ள இறைவனின் பேரர்களாலும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் நீங்கள் வாகனம் வாங்கி என்மேலும் வெற்றி பெறணும்னு முதல்ல என்னுடைய வாழ்த்தினை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மார்ச் மாதத்தில் வாங்கக்கூடிய சுப முகூர்த்த தினங்கள் என்னென்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். 11/3/2024 வளர்பிறை திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். 15/3/2024 வளர்பிறை வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். 18/3/2024 வளர்பிறை திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். 23/3/2024 வளர்பிறை சனிக்கிழமை பூர நட்சத்திரம். 25/3/2024 வளர்பிறை திங்கட்கிழமை உத்திர நட்சத்திரம். ஆக இந்த 5 வளர்பிறை முகூர்த்தங்களில் நீங்கள் வாகனம் வாங்கி இந்த வாகனத்தின் மூலம் பல கோடி சம்பாத்தியம் செய்து மகிழ்ச்சியினை பெற்று பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் என்றென்றும் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்ச்சியுடன். அடுத்ததொரு இனிய பதிவினில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க மகிழ்ச்சி.